குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். சீதா வாஸ் அ வெரி கைண்ட் கேர்ள். அவளோட வில்லேஜ்ல எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா பாடுவா, எல்லாருக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவா. ஆனா அவளோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், அவளோட எல்லா பிளஸ் பாயிண்ட்ஸையும் தூக்கி சாப்பிட்டுருது. வில்லேஜ்ல யார்கிட்ட சீதாவை பத்தி கேட்டாலும் அவ சொல்வா, சீதா ரொம்ப சமத்து பொண்ணு, ஆனா அவளோட டங் இஸ் லைக் அ நைஃப். ஜோக் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஹர்ட் பண்ணுவா. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டாக்க அவ சொல்வா, ஆஃப்டர் ஆல் வேர்ட்ஸ் தானே, காத்தோட காத்தா அப்படியே போயிடும்னு. ஒரு நாளைக்கு ஒரு ஓல்ட் மேன் சீதா வீட்டு வழியா போறச்சேல ரொம்ப தாகமா இருக்குன்னு சீதா கிட்ட கொஞ்சம் வாட்டர் கேட்டா. சீதா வாட்டர் கொடுத்தோன்னு அந்த ஓல்ட் மேன் குடிச்சிட்டு திரும்பி போறச்சேல சீதா கொஞ்சம் சத்தமா சொன்னா, நல்ல வேளை அந்த ஓல்ட் மேனோட கைய கூட நான் தொடல, ஏன்னா அவ்வளோ டர்ட்டியா இருக்கான்னு. அப்போ அந்த ஓல்ட் மேன் திரும்பி சீதாவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொன்னான், நீ நினைக்கிற இல்ல வேர்ட்ஸ் எல்லாம் வேனிஷ் ஆகும்னு, ஆகாது. சம்டைம்ஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்துல இட் வில் ஜஸ்ட் ரூட் இட் செல்ஃப்னு சொல்லிட்டு 5 சீட்ஸ் சீதா கிட்ட கொடுத்தா. இந்த 5 சீட்ஸை நீ பிளான் பண்ணு, 1 வீக் கழிச்சு நான் வரேன், அப்போ என்னன்னு நம்ம பேசிக்கலாம். ஆனா ஒரு சீட் கிட்ட ஒரு மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டா. சீதா ஃபர்ஸ்ட் சீட் கிட்ட ரொம்ப கைண்ட் அண்ட் லவ்விங்கா பேசினா. செகண்ட் சீட் கிட்ட ரொம்ப ஹாஷா பேசினா. தேர்ட் சீட் கிட்ட வெறும் பொய்யா சொன்னா. ஃபோர்த் சீட் கிட்ட ட்ரூத் பேசினா. ஃபிஃப்த் சீடை இக்னோர் பண்ணினா. 1 வீக் கழிச்சு அந்த ஓல்ட் மேன் வந்து சீதா கிட்ட கேட்டா, என்ன லெசன் லேர்ன் பண்ணினியான்னு. அப்போ சீதா சொன்னா, எஸ் சார். ஃபர்ஸ்ட் சீட் கிட்ட நான் ரொம்ப லவ்விங்கா பேசினதுனால நிறைய அழகான ஃப்ளார்ஸ்லாம் அந்த பிளான்ட்ல வந்திருக்கு. செகண்ட் சீட் கிட்ட ரொம்ப ஹாஷா பேசினேன், அந்த பிளான்ட் இஸ் ஃபுல் ஆஃப் தார்ன்ஸ். தேர்ட் சீட் கிட்ட பொய் சொன்னேன், அந்த பிளான்ட் இஸ் crooked அண்ட் அதுலேருந்து வந்த ஃப்ரூட்ஸ் கூட ரொம்ப பிட்டரா இருக்கு. ஃபோர்த் சீட் கிட்ட ட்ரூத் பேசினேன், அந்த பிளான்ட் ஸ்டாண்ட்ஸ் டால் அண்ட் ஸ்டெடி. ஃபிஃப்த் சீடை நான் இக்னோர் பண்ணினேன், அது பாதியிலேயே செத்து போயிடுது. இனிமே ஃபன்னுக்கு கூட நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னான். வெரி வெரி நைஸ் ஸ்டோரி. வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் பிஃபோர் வி ஸ்பீக் சம்திங். ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் யாரோட மைண்ட்ல ரிப்பீட் மோட்ல போறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பாசிட்டிவா ஏதாவது சொல்லியிருந்தாக்க அவளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆனா நெகட்டிவா யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தாக்க அவளுக்கு ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளுக்கும் அப்படிதானே. நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் நம்மள ஹர்ட் பண்ணிட்டு சாரி சொன்னா கொஞ்ச நாளைக்கு இல்ல கொஞ்ச நேரம் அப்செட்டா இருப்போம். அப்புறம் அவகிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிடுவோம். ஆனா அவ சொன்ன வேர்ட்ஸ் எங்கேயோ நம்மளோட மைண்ட்ல ஒரு ஓரத்துல இருந்துட்டே இருக்கும். ஐ திங்க் டு forgive is quite easy. ஆனா டு forget is very very difficult. And of course ஸ்போக்கன் வேர்ட்ஸை நம்ம திரும்பி எடுத்துக்கவே முடியாது. நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.